இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 1000 ஆண்டுகள் போனாலும் அருளை அள்ளி வழங்கும் அற்புத சிவலிங்கம் பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். சிவபக்தர்கள் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். அகிலமெங்கும் வியாபித்திருக்கும் சர்வேஸ்வரரின் 64 திருவிளையாடல்களை ஆண்டோர் அனைவரும் அறிவர். காரணம், இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் எத்தனையோ காலத்துக்கு முன் இறை அருட்பெருமக்களால் தெளிவாக எழுதப்பட்டவை. இஞ்சிமேடு பெரியமலை அருள்மிகு திருமணிச்சேரை உடையார் நடத்திய திருவிளையாடலும் அப்படித்தான். வெளி உலக மக்களால் அதிகம் அறியப்படாதவை இவை. இந்த ஐயன் குடிக்கொண்டிருக்கும் திருத்தலமான இஞ்சிமேடு பெரியமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி தாலுகாவில் அமைந்துள்ளது. புராண சிறப்புகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். வழிபாடே இல்லாமல் சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திருமணிச்சேரி உடையார் ஆலயத்துக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இஞ்சிமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள 58 கிராம மக்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்கு கைங்கரியம் செய்து பக்தி பெருக்கோடு கலந்து கொண்டனராம். மலை மீது சுமார் 200 அடி உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த ஆலயத்தின் பெருமைகளை கொஞ்சம் பார்ப்போம். ஆதி காலத்தில் இமயமலைக்கு நிகராக பேசப்பட்டதாம் இஞ்சிமேடு பெரிய மலை. அகத்தியரின் பொற்பாதம் பட்ட புண்ணிய பூமி. முனிவர்களும் புண்ணிய சீலர்களும் முன்னொரு காலத்தில் தவம் இயற்றிய அற்புத மலை. ஒரு முறை பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. என் அடிபாதம் மற்றும் முடியை யார் முதலில் கண்டு வந்து சொல்கிறார்களோ அவரே பெரியவர் என்று சர்வேஸ்வரர் சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவும் திருமாலும் புறப்பட்டனர். சிவபெருமானின் அடியை காண பாதாளத்தை ஊடுருவி புறப்பட்டார் திருமால். முடியை கண்டு போட்டியில் வெல்வேன் என்று மமதையுடன் புறப்பட்ட பிரம்மன் ஆகாய மார்க்கத்தில் பயணித்தார். இந்த இருவரும் நெடுத்தொலைவுக்கு சென்றும் சர்வேஸ்வரரின் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. 2 பேருமே தொடர்ந்து ஊடுருவி கொண்டிருந்தனர். பிரம்மனுக்கு சோர்வு வந்தது. அதே நேரம் இந்த போட்டியில் தானே வெல்ல வேண்டும் என்று ஆசையும் வந்தது. எனவே வழியில் எதிர்பட்ட தாழம்பூ முனிவர் என்று சொல்வதுண்டு. தனக்கு பொய்சாட்சி சொல்ல வருமாறு அழைத்தார். முதலில் மறுத்த தாழம்பூ பின்பு பிரம்மன் சொன்ன சில வார்த்தைகளில் மயங்கி இதற்கு சம்மதித்தது. சர்வேஸ்வரன் சாதாரணமானவரா என்ன? பொய்யாக பதில் சொன்ன பிரம்மனின் திட்டம் அறிந்து கோபம் கொண்டார். அதனால் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவிலோ வழிபாடோ இருக்காது என்று சபித்தார். அவருடன் வந்து சாட்சி சொன்ன தாழம்பூ இனிமேல் இறை வழிபாட்டுக்கு பயன்படாது என்றும் சபித்தார். தாழம்பூ தனது தவறை உணர்ந்து சாப விமோசனம் கேட்டது. அப்போது கலியுகத்தில் இஞ்சிமலை குன்றின் மேல் தாழையாக உருவெடுத்து தவம் செய், உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று ஈசன் அருளினார். இந்த தாழை மரமே இந்த கலியுகத்தில் இங்கு ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது. இந்த மலையில் உள்ள மிஞ்சி என்னும் ஒரு வகை தர்பை புல்லை கொண்டு நந்தி பகவான் தன் முன்னோர்களுக்கு பிதுர்கடன் ஆற்றினாராம். எனவே இங்குள்ள நந்தி தேவரும் சிறப்பு பெற்றவர் ஆகிவிடுகிறார். நந்தியின் குளம்படிகள் கூட இந்த இஞ்சி மலையில் உள்ளது. சிவனிடம் வரம் பெற்ற நந்தீஸ்வரர் அவருக்கே வாகனமானதால் இந்த ஊரை நந்திபுர விண்ணகரம் என்றும் சொல்வார்கள். கிபி 1126ஆம் ஆண்டில் விக்கிரம சோழன் ஆட்சிக்கு வந்த 8ஆம் ஆண்டில் இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையார் கோவிலுக்கு செல்வதற்காக மலை மீது 7 படிக்கட்டுகள் கட்டினான் என்ற தகவலை ஒரு கல்வெட்டு மூலம் அறிய முடிகின்றது. கோவிலில் படிகள் ஏறி நாம் மேலே செல்லும் போது விக்கிரம சோழன் கட்டிய பழைய படிக்கட்டுகளை இன்றும் காணலாம். அந்த படிக்கட்டுகளை தனியாக அடையாளம் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தலத்தை வணங்கினாலே முக்தி கிட்டுமாம். அது சாஷ்டாங்க நமஸ்காரமாகவும் இருக்கலாம், இரு கரம் உயர்த்தி உளமாற வணங்குவதாக கூட இருக்கலாம். எனவே இந்த திருமணிச்சேரை உடையாரை உளமாற வணங்கி ஆலய தரிசனம் செய்வோம். வித்தியாசமாக தங்கள் வாகனங்களுடன் இங்கு காட்சி தருகின்றனர் நவகிரகாதிபதிகள். மலை பாதையில் காட்சி தருகிறது சங்கு தீர்த்தம் எனப்படும் சங்கர தீர்த்தம். சங்கின் வடிவிலேயே இதை அமைத்துள்ளனர். பகாரதி எனும் நிலத்தடி கங்கையாக இந்த ஊற்று கருதப்படுகிறது. எனவே மலை மீதுள்ள இந்த சுனை நீர் புனித தன்மை வாய்ந்ததாக நம்பப்படுகின்றது. சுனை எந்த காலத்திலும் வற்றுவதில்லையாம். சுனை பகுதியை தேவ நாகம் ஒன்று இடைவிடாமல் காவல் காக்கின்றதாம்.
இந்த தீர்த்தம்தான் இன்றும் இறைவனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த அபிஷேக நீரை அருந்தினால் தீராத வியாதிகள் கூட தீர்ந்துவிடும். அவ்வளவு ஏன், பாம்பு கடிக்கும் இந்த தீர்த்தம் விஷ முறிவாக பயன்படுத்தப்படுகின்றது என்கிறார்கள். பாம்பாட்டி சித்தர் இன்னும் வசித்து வருவதாக சொல்லப்படும் ஒரு குகை இந்த பிரகாரத்தில் இருக்கின்றது. பாம்பு வடிவில் இன்னும் அவர் உள்ளே வசித்து வருகிறாராம். இதன் உள்ளே 10 பேர் வரை அமர்ந்து தியானம் செய்யலாம். அந்த அளவுக்கு இடவசதி இருக்கின்றது. தவறான எண்ணங்களுடன் உள்ளே செல்பவரை பாம்பு தீண்டிவிடும் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். இஞ்சி மேடு கிராமத்துக்காரர்கள் ஊரில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கும்போது ஆலோ சொல்வது போல் ஓம் நம சிவாயா என்று சொல்ல பழகிப்படுத்தி விட்டார்கள். ஊரில் எங்கு திரும்பினாலும் ஓம் நம சிவாயா என்கிற முழக்கம் காதுக்கு இனிமையாக கேட்கின்றது. ஆகவே மக்களே, இப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துக்கு ஒருமுறை சென்று சிவபகவானின் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.